நாம் நிம்மதியாக இன்று வீட்டில் உறங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கும் இந்திய தாய் திருநாட்டின் இராணுவ வீரர்களுக்கு சல்யூட். இந்திய தேசத்தின் பிரதமர் ஐயா அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தயவுசெய்து ஐயா, இந்த மாதிரி லவ் சிம்பிள் வச்சுறவங்க, புறா விடுறவங்க, அன்பை விதைப்போம்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஐயா திரு நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இவங்களெல்லாம் கூட்டு போய் கொஞ்சம் அந்த பார்டரில் நிப்பாட்டிடுங்க ஐயா. அவங்க போய் அங்கே அன்பை விதைக்கட்டும், பாசத்தை பொழியட்டும், உயிரோடு இருந்தாங்கன்னா திரும்ப வரட்டும். ஏயா, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? உன் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் அப்பா அம்மாவை, உன் மனைவியை, உன் குழந்தைகளை ஒருத்தன் சுட்டு கொண்டுக்கிட்டு இருந்தான்னா அவன்கிட்ட நீ அன்பை தான் விதைச்சிட்ருப்பியா? அதுபோல தானே இந்திய தாய் திருநாட்டின் மீது பயங்கரவாதிகளான தீவிரவாதிகள் எல்லாம் தாக்குதல் நடத்தும் போது பாரத பிரதமரும் இந்திய தாய் திருநாட்டின் வீரர்களான இந்திய இராணுவ வீரர்களும் நமக்காக அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. நீ போய் அங்கே போராட முடியலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக இங்கேருந்து பிரார்த்தனை செய்வோம், அவங்களோட கரங்களுக்கு வலு சேர்ப்போம். வந்தே மாதரம்.